தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. உங்கள் அனைவரையும் இந்த வார ராசி பல நிகழ்ச்சி மூலமாக சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி. இந்த வாரம் எந்தெந்த ராசிகளுக்கு எந்தெந்த நட்சத்திரங்களுக்கு மிக உச்ச நிலையை நாம் அடையப் போகிறோம், என்ன அற்புதங்களை ஆண்டவன் நடத்தி தரப்போகிறான் அப்படிங்கிறத முழுமையாக பார்க்க போகிறோம். ரொம்ப ஒரு சிறிய விஷயத்தை நம்ம பெரிய விஷயமாக யோசிக்கக்கூடாது. என்றைக்கும் நம்ம வாழ்க்கையில் எல்லா நாளும் சில சங்கடங்கள் வரதான் செய்யும். ஆனால் அது எல்லாத்தையும் ஒரு நல்ல படிப்பினையாக எடுத்துக்கிட்டு அதை நகர்த்தணும். இந்த வாரத்தில் நம்ம நிறைய விஷயத்தை கற்றுக்க போகிறோம். 12 ராசிக்காரர்கள் 27 நட்சத்திரக்காரர்கள் இந்த வாரத்தில் நிறைய நல்ல விஷயத்தை கற்றுக்க போகிறோம், நிறைய லெசன். அப்போ இது ஓரளவுக்கு நமக்கு அனுபவம் வாய்ந்த ஒரு வாரமாக இருக்கும், முன் அனுபவத்திற்கான வாரமாக இருக்கும். இதை முதல்ல மைண்டில் வச்சுங்க. ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 7ஆம் தேதி வரை, வைகாசி மாதம் 18ஆம் தேதி முதல் வைகாசி மாதம் 24ஆம் தேதி வரை, ஜூன் மாதம் இதில் முதல்ல நம்ம என்றைக்குமே பார்க்குறது சந்திராஷ்டமத்தை பார்த்துப்போம். இந்த வாரத்தில் என்ன முக்கியமான விசேஷங்கள் இருக்குங்கிறத பார்த்துக்க போகிறோம். இந்த வாரத்தில் மிக முக்கியமான விசேஷம் அப்படின்னா, ஜூன் மாதம் 4ஆம் தேதி வியாழக்கிழமை சங்கடகர சதுர்த்தி. நம்ம லைஃப்பில் என்ன சங்கடங்கள் இருந்தாலும் பிள்ளையாரை வணங்கினோம்னா அந்த சங்கடங்கள் நிவர்த்தியாகி வெற்றி கிடைக்கும், சங்கடத்திலிருந்து விடுதலை கிடைக்கும். அப்போ சங்கடகர சதுர்த்தியை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. பௌர்ணமி கழிச்சு 4ஆவது நாள் சங்கடகர சதுர்த்தி. இந்த ஜூன் 4ஆம் தேதி வியாழக்கிழமை வருது. அன்றைக்கி பக்கத்தில் இருக்கிற விநாயகர் ஆலயத்துக்கு போயிட்டு ஒரு தீபம் ஏற்றிட்டு நெய் தீபம் போடுங்க. முடிஞ்சால் மோதகம் கொழுக்கட்டை நைவேத்தியம் பண்ணி விநாயகருக்கு நைவேத்தியம் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா 4 பேருக்கு விநாயகருக்கு நைவேத்தியம் பண்ணி கொடுங்கோ. இல்லைன்னா ஒரு 11 சூறக்கான்னு சொல்லுவாள், செதர் தேங்கான்னு சொல்லுவாள், வாங்கி உடைக்கலாம். முடிஞ்சது ஒரு 3 காயா 4 காயாவது வாங்கி உடைச்சா நல்லது. ஒரு காரியங்களை சங்கல்பம் நினச்சிட்டு உடைக்கிறது. நிச்சயமாக இந்த விநாயகருக்கு நீங்கள் பிரார்த்தனை பண்ணிங்க, நேர்த்தி கடன் ஏதாவது வேண்டிக்குங்க. இதெல்லாம் நடந்தால் நான் அதை செய்கிறேன்னு அடுத்தது அன்றைய தினத்தில் வேண்டுங்க, நிச்சயமாக நல்லது நடக்கும். அடுத்து ரொம்ப விசேஷம் என்னென்னா, வைகாசி மாத வாஸ்து. வைகாசி மாதம் 21ஆம் தேதி ஜூன் மாதம் 4ஆம் தேதி வியாழக்கிழமை கார்த்தால 9:58 முதல் 10:34 வரை வைகாசி மாத வாஸ்து. அதனால் வாஸ்து பயணங்களை மேற்கொள்ளக்கூடியவர்கள் அன்றைய நாட்களில் பூமி சம்பந்தமான விஷயங்களை ஆரம்பிக்கலாம். அடுத்தது திருவோண விரதம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு, அதாவது ஜூன் மாதம் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை திருவோண விரதம். எம்பெருமான் நாராயணனுக்கு விரதம் இருப்பது ரொம்ப விசேஷம். நம்ம வாழ்க்கையில் ஒரு முழுமை பெற முடியும். சஷ்டி விரதம் சனிக்கிழமை ஜூன் மாதம் 6ஆம் தேதி. அதனால் முருகப்பெருமானுக்கு சஷ்டி விரதம் இருக்கலாம். ஆக இந்த வாரத்தை பொறுத்தவரை இந்த 4 விசேஷங்கள் வருகிறது. அடுத்து சந்திராஷ்டமத்திற்கு போக போகிறோம். திங்கட்கிழமை அன்னைக்கு ஜூன் மாதம் 1ஆம் தேதி பரணி நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். ஜூன் மாதம் 2ஆம் தேதி கிருத்திகை நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். கார்த்தால பரணி சாயரிச்ச கிருத்திகை, அதே மாதிரி 2ஆம் தேதி கார்த்தால கிருத்திகை சாயரிச்ச ரோகிணி. 3ஆம் தேதி புதன்கிழமை மிருகசீருஷ நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமோ. 4ஆம் தேதி திருவாதிர நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமோ. ஜூன் மாதம் 5ஆம் தேதி புனர்பூச நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். ஜூன் மாதம் 6ஆம் தேதி பூச நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். ஜூன் மாதம் 7ஆம் தேதி ஆயில்ய நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். பரணி கிருத்திகை ரோகிணி மிருகசீருஷம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் ஆகிய இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த வாரத்திலே சந்திராஷ்டம தினமாக வரதுனால நான் மேற்கொண்ட சொன்ன நாட்களில் நீங்கள் மிகப்பெரிய முடிவுகள் எடுக்க வேண்டாம். பட்டுவாடாக்கள் செய்யும் போது கவனித்து செய்கிறது நல்லது. அதிகபட்ச பயணங்களை இந்த இடத்துல தவிர்த்து கொள்வது நல்லது.
ஏதாவது ஒன்று இக்கட்டாக செய்ய வேண்டிய கட்டாயம் இருந்தால் விநாயகரையும் குலதெய்வத்தையும் பிரார்த்தனை பண்ணி ஒரு சூறக்காய் உடைச்சிட்டு அந்த காரியத்தை செய்கிறது சக்ஸஸ், நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள். இப்போ வார ராசி பலனுக்குள்ளே போக போகிறோம். வாங்க. உண்மையான குணம், மென்மையான குணம் கொண்ட மேஷராசி அன்பர்களே, மேஷத்தை பொறுத்தவரை இந்த வாரம் வியாபார ரீதியாக விருத்தி கிடைக்கக்கூடிய வாரம். பணம் பல வழியில் வரும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து பண தேவைகள் நமக்கு பூர்த்தியாகும். கொடுக்கக்கூடியவர்கள் வாங்கியவர்கள் கொடுப்பாங்க. நினச்ச இடத்துல கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும். சில பேருக்கு பூமி சம்பந்தமான லாபங்கள் ஏற்படும். பூமி சம்பந்தமான விஷயங்களில் இதுவரைக்கும் இருந்த தடைகள் இந்த வாரத்தில் விலகும். வெளியூர் பயணங்கள் அனுகூலத்தை கொடுக்கும். புதிய நபர்களுடைய பழக்க வழக்கங்கள் ஏற்படும். ஜூன் மாதம் 7ஆம் தேதிக்குள் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு அற்புதத்தை ஆண்டவன் நடத்தி கொடுப்பார். நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நாள் நமக்கு ஒரு பரிசாகவே கொடுப்பார் மேஷராசிக்கு. இந்த வாரம் முழுமையாக வெற்றி பெற முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்கள். இந்த வாரத்தில் சில சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு. தெரிந்தவர்களிடத்தில் நம்மளுடைய விலாசத்தை மற்றவர்கள் பேசுவதை கேட்டு சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்பு. அதாவது நம்மளை பற்றி நீ இப்படிலாம் வந்திருக்கியப்பா, பரவாயில்ல, நான் எப்படியோ நினச்சேன் அப்படின்னு நம்மளை பற்றி பெருமைப்படுவாங்க. பெருமைப்படுவதை நாம் காதால் கேட்போம். இது ஒரு சந்தோஷம். ஆக இந்த வாரம் சில விருந்துகளில் கலந்து கொள்வதும், சில நேரங்களில் இருந்த சில மன கஷ்டங்கள்லாம் விலகி நன்மைகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான வாரம் மேஷத்திற்கு இந்த வாரம். ரிஷப ராசி, துரோகிகளை இனம் கண்டு வாழ்ந்த ரிஷபராசிக்கு இந்த வாரம் மனசில் ஒரு மென்மையான திட்டங்களை போடுவதற்கான நல்ல வாய்ப்புகள் ஏற்படும். ஜூன் மாதம் 7ஆம் தேதிக்குள் சில அற்புதங்களை, அதில் 2 நாட்களை ஆண்டவன் உங்களுக்கு பரிசாக கொடுப்பார் ரிஷபராசிக்கு. எப்போ? ஞாயிறு, சனி ஞாயிறு, லாஸ்ட் வீக்கெண்ட், வெள்ளி சனி ஞாயிறு. அதில் வெள்ளி சனி ஞாயிறு 3 நாளுக்குள்ளே 48 மணி நேரத்தை நமக்கு பரிசாக ஆண்டவன் கொடுக்குறான். என்ன பரிசு? இந்த நேரங்களில் நமக்கு எதிர்பார்க்காத சந்தோஷங்கள், யாராவது நம்மளை முன்னாடி பார்த்தவங்க திடீர்னு ஃபோனில் காண்டாக்ட் பண்ணி பேசுகிறது, யாருக்கிட்ட இந்த எதிர்பார்க்காத சில பேருடைய நட்பு கிடைக்கிறது, இதெல்லாம் இந்த வாரத்தில் ஒரு நடக்கக்கூடிய அற்புதம். மனசுக்கு மகிழ்ச்சியான விஷயங்கள் ஜூன் 7க்குள்ளே கண்டிப்பாக நடந்தேறும். ரிஷபராசிக்காரர்களுக்கு வியாபார ரீதியான முன்னேற்றம், கல்வி ரீதியான முன்னேற்றம், காலத்தில் கிடப்பில் கடந்த சில நல்ல விஷயங்கள், நமக்கு நடக்காதான் நினச்சிருந்த விஷயங்கள் விநாயக பெருமானுடைய அனுகிரகத்தினால் அந்த காரியங்கள் நடக்கிறதுக்கான பிள்ளையார் சொல்லி போடப்பட போகிறது. இந்த வாரத்தில் சில சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள். இந்த வாகனங்களில் செல்லும் பொழுதும் முக்கியமாக தீபங்கள் இருக்கிற இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும், மிஸ் ஆகக்கூடாது. ஏன்னா புடவை கட்டியிருக்கிறவங்க, ஷால் போடுறவங்க, வேஷ்டி துண்டு போட்டிருக்கிறவங்க, இதனால் கொஞ்சம் வலிக்கு விடுறதுக்கோ இல்லை ஒரு நெருப்புக்கு நம்மளை லைட்டாக பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கு நம்மளை பிடிக்கும். அதனால் விளக்கு இருக்கிற இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ரிஷபராசிக்காரர்கள். விநாயகரை வழிபாடு பண்ணுங்க. வில்லங்கம் கிடையாது. இந்த வாரம் மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் நல்லது நடக்கும். மிதுன ராசி, துரோகிகள், எதிரிகள், கடன்காரர்கள் இவங்கள்ட்டெல்லாம் விலகி ஒரு புதிய திட்டத்தை போட்டு இந்த உலகத்தை சந்திப்பதற்கான அற்புதமான வாரம். மனுஷாலாம் கஷ்டப்படுத்தியிருப்பா, நிறைய பேர் வார்த்தையில் கஷ்டப்படுத்தியிருப்பா, சில பேர்லாம் இதுதான் சான்ஸுன்னு நம்மளை பழி வாங்கியிருப்பா. இப்படிப்பட்ட மனுஷாலையெல்லாம் பார்த்து பார்த்து சலிச்சு போன மிதுன ராசிக்கு இந்த வாரத்தில் அவளுக்கு திருப்பி பதிலடி கொடுக்கக்கூடிய வாரம். பதிலடினா சண்டைக்கு சண்டை கிடையாது, அடிக்கு அடி கிடையாது. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடன், வள்ளுவ பெருந்தகை சொன்ன மாதிரி மிதுன ராசிக்காரர்கள் சில பேருக்கு மரியாதை கொடுக்க போகிறீங்க, அன்பு செலுத்த போகிறீங்க. இந்த வாரத்தில் உங்களுடைய பவர் மேலே எல்லாருக்கும் தெரிய போகுது. 4 பேருக்கு முன்னாடி உங்களுடைய கௌரவம் உயரப்போகுது. வாழ்ந்தால் மிதுனம் மாதிரி வாழணும்பான்னு. ஜூன் மாதம் 7ஆம் தேதிக்குள் உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும். முக்கியமாக ஜூன் மாதம் 4ஆம் தேதியில் ரொம்ப கவனமாக இருங்க. ஊர் திருஷ்டி, உலக திருஷ்டி உங்களுக்கு பட வாய்ப்பு இருக்குது. அதனால் அன்றைக்கி சாயரட்ச திருஷ்டி சுற்றி போட்டுக்கிறது ரொம்ப உத்தமம் மிதுன ராசிக்கு.
இந்த ராசிக்காரர்களுக்கு புதுவிதமான ஆடைகள், புதுவிதமான பயணங்கள் அனுகூலத்தை கொடுக்கும், புது அனுபவத்தை இந்த வாரம் கொடுக்கும். ஜூன் மாதம் 7ஆம் தேதிக்குள் மிதுன ராசிக்காரர்கள் முழுமையாக வெற்றி பெற ஸ்ரீமன் நாராயணனை வழிபாடு செய்ய மிகுந்த உத்தமமாக காலங்கள் நடக்கும். பக்கத்தில் இருக்கிற சிவாலயத்துக்கு சென்று தரிசனம் செஞ்சு எந்த ஊருக்கும் பயணம் பண்ணுங்க. மிதுனம் சிறப்பாக இருப்பீங்க. இந்த வாரம் நல்லது நடக்கும். உள்ளமாற சொல்ல போனால் கடகராசி இந்த வாரத்தில் மிகப்பெரிய சந்தோஷத்தை நீங்கள் பெறப்போகிறீர்கள். கடகராசிக்காரர்களுக்கு உடல் சம்பந்தமான விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் இந்த வாரம் கவனம் தேவை. முக்கியமாக உணவு பழக்க வழக்கம், சாப்பாடு ஏதாவது கிடைக்கிதேன்னு நிறையா சாப்பிட்றாதீங்க, வயிறு கோளாறுகள் ஏற்படும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் சென்ற வாரத்தில் இருந்த சில பிரச்சனைகள் தொடரும். ஆனால் கடகத்திற்கு வாரத்தோட 2வது நாள் புதன்கிழமையிலிருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ட்ராவல், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில பேரோட சந்திப்பு, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை நகர்த்தக்கூடிய அற்புதமான தோரணைகள் ஆரம்பம். ஜூன் மாதம் 4ஆம் தேதியில் கௌரவ உயர்வுகள் ஏற்படும், விருப்பங்கள் நிறைவேறும், புதிய மனிதர்களுடைய சந்திப்புகள் கிடைக்கும், சில விஷயங்களை நாம் தெரிந்து கொள்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும். கடகராசிக்கு ஜூன் மாதம் 7ஆம் தேதி வரை முதல்ல 2 நாளை விட்டுருங்க, கடைசி வரை 5 நாட்கள் அற்புதம். அதில் 3ஆம் தேதியிலிருந்து நல்ல நேரம் ஆரம்பம். சனிக்கிழமை வார வீக் எண்டில் பார்த்திங்கன்னா சில பயணங்கள் அனுகூலமாகும், நல்ல செலவு பண்ண வேண்டிய கட்டாயங்கள் ஏற்படும். ஒரு பூரண திருப்தியை இந்த வாரம் கண்டிப்பாக கொடுக்கும் கடகராசிக்கு. சில மனிதர்களுக்கு நாம் கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அவங்களோட கொஞ்சம் பயணிக்க வேண்டிய வாய்ப்புகள் ஏற்படும். சில பேரை தடவி கொடுத்து நம்ம செயல்படுத்தணும், அவசரப்படக்கூடாது, கோவப்படக்கூடாது. இந்த வாரத்தில் அதுதான். நிறைய வாட்டர் குடிங்க, உடம்பை கூல் பண்ணிக்கிங்க. இந்த வாரத்தில் கடகராசிக்காரர்கள் மோர் நிறைய சாப்பிடுங்க, வெயிலில் ரொம்ப அலைய வேண்டாம். கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் எழுத்து பணிகள் ஏற்படும், நிறைய விஷயத்தை எழுதுறதுக்கு படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். அதன் முயற்சிகளை ஆரம்பிங்க, அது ஒரு மிகப்பெரிய வெற்றியை உங்களுக்கு கொடுக்கும். நல்லது நடக்க முருகனை வழிபாடு பண்ணுங்க. சிம்மராசிக்காரர்கள் அற்புதம் நிறைந்த ஒரு வாரம். உங்களுடைய தனி கௌரவம் அதிகமரிக்கக்கூடிய வாய்ப்பு. ஜூன் மாதம் 7ஆம் தேதிக்குள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது. இவன் என்ன சொல்லுவான், அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னு நம்ம மனசு கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த வாரத்தில் யாருக்கிட்டையும் நம்ம கெட்ட பேர் வாங்கிடக்கூடாது, எவங்கிட்டையும் நம்ம எதுவும் நடத்திக்கக்கூடாதுன்னு சில ஆசாபாசங்களை கூட நம்ம அடக்கிக்கிட்டு கண்கள் மட்டும் மிகப்பெரிய அளவில் அப்படியே பாய்ந்துக்கிட்டே இருக்கும். எல்லா இடத்தையும் பார்க்கும், எல்லா இடத்தையும் நோட் பண்ணுவீங்க, எல்லாரையும் நோட் பண்ணுவீங்க. மனசு தூங்காது இந்த வாரத்தில். ஆனால் ஏன்னா எல்லாரும் நம்மளை என்ன சொல்கிறாங்கங்கிறதுல காது கொடுத்து கேட்பீங்க. புண்ணியத்தை சேர்த்து கொள்வதற்கு என்ன வழின்னு ஒரு புண்ணிய காரியத்தையும் ஜூன் மாதம் 3ஆம் தேதி, 4ஆம் தேதி, 5ஆம் தேதி இந்த 3 தேதிகளில் கண்டிப்பாக இறங்கி செய்வீங்க. நம்ம பண்ண பாவங்கள், மனசில் ஏதாவது பாவம் பண்ணி வச்சுருந்தோம்னா அதுக்கான தீர்வையும் இந்த நேரத்தில் சரியாக செயல்படுத்திடுவீங்க. கூட இருந்த நட்புகள், தெரிஞ்சவர்கள், உறவுகளுக்கு இந்த நேரத்தில் பரிசுகள் கொடுப்பீங்க. வேண்டான்னு வெறுத்தவனை கூப்பிட்டு உட்கார வச்சு நல்லா இருக்கியான்னு கேட்கக்கூடிய வாய்ப்பு இந்த வாரத்திலே உண்டு. உங்களுடைய பேர், புகழ், கௌரவம் உயரும். இந்த வாரத்தை பொறுத்தவரை ஜூன் மாதம் 7ஆம் தேதி வரை, அதில் முக்கியமாக ஜூன் 3, 4, 5 தேதிகள் சிம்மராசிக்காரர்கள் கொடிகட்டி பரப்பிங்க. உங்களுடைய கௌரவம் உயரும், நல்ல விஷயங்கள் கை கொடுக்கும், சில மனிதர்களுடைய உண்மை சொரூபங்கள் தெரிந்து கொள்ள முடியும். இந்த நேரத்தில் டாக் லெஸ், ஒர்க் மோர். அதை விட என்னென்னா ஐ கான்டாக்டை அதிகப்படுத்துங்க, அதை மட்டும் செய்யுங்க. முருகபெருமான் உங்களுக்கு சகல வசதிகளையும் செய்து கொடுப்பார். இந்த வாரம் நல்லது நடக்கும். கன்னிராசி, கன்னிராசிக்காரர்களுக்கு உயர்ந்த பதவிகள் கிடைக்கக்கூடிய வாரம். நம்ம நினச்ச ஒரு லட்சியத்தை அடைவதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இந்த வாரம் அமையும். சில சுப காரியங்களில் கலந்துக்க வேண்டிய கட்டாயம், அந்த சுப காரியங்களுக்கு எதிர்பாராத ட்விஸ்ட்டாக அங்கே சில பேர் சந்திப்பாங்க உங்களை. இவனை நான் அந்த நேரத்தில் எதிர்பார்க்கலையா, இந்த ஆளை நான் அந்த நேரத்தில் எதிர்பார்க்கலையா, 2 பேரும் கிராஷ் ஆகிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் ஏற்படும். அந்த சந்திப்புகளில் தான் உங்கள் வாழ்க்கையே மாறப்போகுது. ஆக ஜூன் மாதம் 4ஆம் தேதி உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் கண்டிப்பாக காத்திருக்கு.
யார் உங்களுக்கு துரோகம் செய்தார்களோ, யார் உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்தார்களோ அவர்களுக்கு சம்பந்தப்பட்டவர்கள் உங்களோடு இணைவதற்கு, உங்களை பற்றி பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்படும். ஆக ஜூன் மாதம் 7ஆம் தேதிக்குள் சுமூகமாக சண்டை சச்சரவுகள் விலகி சுமூகமாக ஒரு லைனுக்குள்ளே வரத்துக்கு நல்ல வாய்ப்பு உண்டு. இந்த வாரம் எதிரிகள் கண்ட கனவு பலிக்காது. நீங்கள் கண்ட கனவு ஜெயிப்பதற்கு முதல் படியை உள்ளெடுத்து வைக்கும். கெட்டவர்களை நாம் அடையாளம் தெரிந்து கொள்வோம். நல்லவர்களை இழப்பதற்கு இந்த வாரம் நமக்கு இடம் கொடுக்காது. ஸோ நல்லவர்கள் மீண்டும் உங்களிடத்திலே வந்து சேர்வார்கள். இந்த காலகட்டம் அற்புதமான நேரம். கன்னிராசிக்கு பல அரசியல் திட்டங்களை போடுங்கள். சமூகத்திலே ஊடகங்கள் வாயிலாக கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க கன்னிராசிக்காரர்கள். உங்கள் செப்பல், அதாவது ஏதாவது பொருட்கள் காணா போகாமையும் பார்த்துங்க. மறதி கொஞ்சம் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தடுமாற்றங்கள் பல சிந்தனைகளில் இருக்கிறதுனால முருகபெருமானை வழிபாடு பண்ணுங்க, முக்தி கிடைக்கும், நல்லது நடக்கும். துளாராசிக்காரர்கள், துளாராசிக்கு இந்த வாரத்தில் விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நேரம். புதிய நண்பர்களை, பழைய நண்பர்களை சந்திக்கக்கூடிய நேரம். கொஞ்சம் நம்மளை ஆடம்பரமாக காட்டிக்கிறதுக்கான நல்ல வளர்ச்சி ஏற்படக்கூடிய நேரம். வருமானங்கள் நல்ல சீராக இருந்து உயரக்கூடிய நேரம். ஜூன் மாதம் 7ஆம் தேதிக்குள் பல சந்தோஷமான அனுபவங்கள் இந்த வாரத்தில் கிடைக்கும். மனசுக்கு ரொம்ப இதமாக இருக்கும். ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டைம். மனசு ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி பறக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு ஏற்படும். அதுவும் ஜூன் மாதம் 3, 4, 5 ஆகிய தேதிகள் வேலை பளு அதிகரிக்கும். அந்த காலகட்டத்தில் கொண்ட உடல் உளைச்சல்களுக்கு கொஞ்சம் மன உளைச்சல்கள் ஏற்படாமல் உடல் உளைச்சலோடு ஆண்டவன் விட்டுடுவான். பயப்படாதீங்க. இந்த வாரம் நீங்கள் மன உளைச்சலுக்கு ரெஸ்ட்டு. ஆனால் சில பேரை சந்திக்கும் போது என்ன பேசணும், என்ன பண்ணணும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிங்க. இந்த துளாராசிக்காரர்கள் இந்த வாரத்தில் ரொம்ப ப்ரிப்பேராக பிளான் நடத்துங்க. நிறைய ஆயில் ஃபுட்டெல்லாம் இந்த வாரத்தில் அவாய்ட் பண்ணிவிடுங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா காலை நேரத்தில் ஆயில் ஃபுட்டை சுத்தமாக அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஜூன் 3, 4, 5 ஆகிய தேதிகள் உங்களுக்கு கௌரவத்தை கொடுக்கக்கூடிய தேதிகள். இந்த வாரம் சிறப்பாக இருக்கும். மனுஷாளுக்கு முன்னாடி நல்ல யோகத்தை அடைய முடியும். பணம் பல வழியில் வரும், திருப்தி கொடுக்கும். பிள்ளைகள் மூலமாக சந்தோஷமான காரியங்கள் அனுகூலமாகும். ரொம்ப நாளாக எதிர்பார்த்த ஒரு விஷயம், சந்தோஷமான விஷயம் ஒரு சுப நிகழ்ச்சியில் கிடைக்கும். உங்கள் வீட்டில் ஒரு மங்களகரமான காரியங்கள் நடக்கிறதுக்கும், கெட்டி மேலே சத்தம் கேட்கறதுக்கும் நல்ல வாய்ப்புகள் ஏற்படும். சில பிள்ளைங்கள்லாம் திடீர்னு இந்த வயதுக்கு வந்துடுறாங்கன்னு சொல்லுவாங்க. இது மாதிரிலாம் செய்திகள்லாம் காதில் கேட்கலாம். புள்ள பிறக்குது, உள்ள குழந்தை உண்டாயிருக்கு, ஏதோ ஒரு நல்ல செய்தியை துளாராசி இந்த வாரம் கேட்டே தீரணும். இதில் ரொம்ப சந்தோஷம் அடைய போகிறீங்க. ஸோ ஜூன் 7க்குள்ளே திருப்தியான விஷயங்கள் நடக்கப் போகிறது. நல்லது நடக்க முருகனை வழிபாடு பண்ணுங்க. விருச்சக ராசி, விருச்சக ராசிக்காரர்களுக்கு வெற்றி மீது வெற்றி வந்து சேரக்கூடிய காலம். பொறுமையாக சில திட்டங்களை போட்டு எதிர்பார்த்த பணவரவுகளை அடைவீர்கள். சாமி, நான் இந்த இடத்துல என்ன பண்ணலான்னு தெரியல, இது மாதத்தில் என்ன பண்ண போகிறேன், 1லேருந்து 7 தேதியாக இருக்கே அப்படின்னு எதிர்பாராமல் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் எதிர்பார்த்த இடத்துலேருந்து பண வரவுகள் ஏற்படும். பட்ஜெட் கிளியர் ஆகும். கடன் வசூலாகும். மனப்பிரச்சனைகள், பணப்பிரச்சனைகளுக்கு கோல் கண்டிப்பாக தீர்வாகும். ஏதாவது என்ன பண்ண போகிறோம், 5ஆம் தேதிக்கு ஏதாவது பணம் கொடுத்தாகணுமேனு ஒரு இடத்துல கமிட்மெண்ட்டில் இருந்தீங்கன்னா அப்போ ஒன்றுமே கையில் இருந்திருக்காது. ஆனால் கடவுள் பார்த்துட்டு யார் மூலமாவது அந்த பணத்தை உங்களுக்கு கையில் கொடுத்துடுவார். பணப்பிரச்சனைகள் தீரக்கூடிய வாரம், மனப்பிரச்சனைகள் தீரக்கூடிய வாரம். ஜூன் மாதம் 7ஆம் தேதி வரை கொஞ்சம் ஒர்க்கு லோடு அதிகமாக இருக்கும். மனசு பல அளவில் பட்டர்ஃப்ளையாக பறக்கும். ஆனால் சில இடங்களில் கட்டுப்பாடோடு இருக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். கட்டுப்பாடு கட்டுப்படுத்திக்கிறதுனால நமக்கு வாழ்க்கையில் நிறைய சந்தோஷம் கிடைக்கும். விருச்சக ராசிக்கு ஜூன் மாதம் 4ஆம் தேதி 5ஆம் தேதி வாக்கில் பார்த்திங்கன்னா சில எதிர்பாராத செலவுகள் ஏற்படும். அவசிய செலவுகள். அந்த செலவுகள் பிடிக்குதோ பிடிக்கலையோ செய்கிற மாதிரி இருக்கும். 10,000 கடந்து செலவுகள் பண்ண வேண்டிய கட்டாயம் ஏற்படும். அதனால் செலவுக்கு கொஞ்சம் ஏற்படுத்திங்க. ஆனால் பணவரவு வந்துடும், பயப்பட வேண்டாம். இந்த வாரத்தில் உடல் ஆரோக்கியங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனம். கேஸ் ட்ரபிள் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி எந்த ஒரு சின்ன பொருளை எடுத்தாலும், இரும்பு பொருளை எடுத்தால் கவனமாக ஹேண்டில் பண்ண வேண்டும். 2 வீலர் 4 வீலர் எதை எடுத்தாலும், ஏன்னா கொஞ்சம் கவனமாக இருப்பது இந்த வாரத்தில் நல்லது. மற்றபடி இந்த வாரத்தில் எந்த கவலையும் கிடையாது. மனசு திருப்தியை கண்டிப்பாக ஜூன் 6, 7 சந்திக்கும். நல்லது நடக்க முருகனை வழிபாடு பண்ணுங்கள். தனுசு ராசிக்காரர்கள், தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்தவரை இனிமேல் நம்ம வாழ்க்கையை திசை திருப்பி வாழணும்னு ஒரு புதிய பிளானே போடுவீங்க.
எதிர்பாராத ஒரு திருப்தி கிடைக்கக்கூடிய அற்புதமான வாரம். சில நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாரம். சில நட்புகள் மூலமாக நாம் இழந்த சந்தோஷத்தையும் இழந்த சொந்தத்தையும் இந்த ஜூன் 7க்குள்ளே பெற முடியும். யாரையெல்லாம் நாம் பகையாக நினைத்தமோ, யாரையெல்லாம் வன்மமாக நம் மனசு யோசிச்சதோ அவங்க மூலமாக ஒரு நல்லது நடக்கிறதுக்கு இந்த வாரம் கை கொடுக்கும். முக்கியமாக ஜூன் மாதம் 7ஆம் தேதிக்குள், அதில் ஜூன் மாதம் 4ஆம் தேதி 5ஆம் தேதி வாக்கில் புதிய மனிதர்களை சந்திக்கிறதுக்கான நல்ல வாய்ப்புகள் ஏற்படும். உங்களுடைய திட்டங்களை சில பேரிடத்தில் கொஞ்சம் பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். படிப்பு சம்பந்தமாக, பணம் சம்பந்தமாக, வேலை சம்பந்தமாக, வீட்டில் விசேஷங்கள் சம்பந்தமாக கருத்துக்கள் பேச வேண்டிய கட்டாயம் ஏற்படும். உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு சுப நிகழ்ச்சிகள் தடைப்பட்டிருந்தால் அந்த சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுகள், அச்சாணிகள் இந்த வாரத்தில் போடப்படும். ஒரு அச்சாரம் கண்டிப்பாக அட்வான்ஸ் ஒன்று கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். பூச்சி தொல்லைகள், அதாவது ஏதாவது இந்த ஸ்கின் சம்மந்தமாக அலர்ஜி, ஏதாவது பூச்சிக்கடிகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க தனுசு ராசிக்காரர்கள். முருகபெருமானை வழிபாடு பண்ணுங்கள். ஜூன் 7ஆம் தேதி வரை மிக சிறப்பாக இருப்பீங்க. இந்த அலர்ஜி சம்பந்தமான விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டும். நல்லது நடக்கும். மகர ராசி, குடும்ப பிரச்சனைகள் தீரும். குடும்பத்தில் இருந்தக்கூடிய குழப்பங்கள் தீரும். விருப்பங்கள் நிறைவேறும். மக்கள் சம்பந்தமான விஷயங்கள், வீட்டில் பொது விஷயங்கள், குடும்ப சம்பந்தமான விஷயங்கள், மக்கள் சம்பந்தமான விஷயங்கள் அனுகூலமாகும். முக்கியமாக சில பொருட்கள் வாங்குவதற்கான நல்ல வாய்ப்புகள், கௌரவம் உயரும். ஜூன் மாதம் 7ஆம் தேதிக்குள் உங்கள் வாழ்க்கையில் திருப்திகரமாக சில மனிதர்களை சந்திப்பீங்க. சில பேர் உங்களை பாராட்டுவதை உங்கள் காதிலே கேட்க முடியும். ரொம்ப எதிர்பாராத பாராட்டுகள், இவனா என்ன பாராட்டினா அப்படின்னு மகர ராசியே திருப்தி கடக்கூடிய ஒரு அற்புதமான வாரம். இந்த வாரத்தில் வேலைபளு அதிகரிக்கும். அதே நேரத்தில் சுப செய்திகள் வந்து சேரும். குடும்பத்தில் நாம் எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்தியை எப்படி ஹேண்டில் பண்ணலாம், எப்படி இதை வெளியிடலாம்னு தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. டக்குன்னு வாய விட்டுருவீங்க. அதில் ஒரு நல்லது நடக்க ஆரம்பிக்கும். ஜூன் மாதம் 5ஆம் தேதி வாக்கில் புதிய யோசனைகள் பிறந்து, ஏன் நம்ம லைஃப்பை இப்படி ஒரு பிளான் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு டேர்னிங் பாயிண்ட்டை டர்ன் போடுறதுக்கான நல்ல வாய்ப்பு உண்டு. ஆக இந்த வாரம் மகர ராசிக்கு திருப்திகரமான வாரம். எதிர்காலத்தை பற்றிய சிந்தனைகள் மேலோங்கும். வணிகர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். வியாபார ரீதியாக, அதுவும் டிராவல்ஸ் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல யோகம். அரசியல்வாதிகளுக்கு நல்ல யோகம். மாணவ செல்வங்களுக்கு புது புது ஐடியா கிடைக்கும். படிக்கலான்னு உட்காருவீங்க, ஆனால் படிக்க முடியாது. இந்த வாரத்தில் படிப்பை கொஞ்சம் ஓரங்கட்டி வச்சுருங்க. எது சம்மந்தமாக நீங்கள் இறங்கினாலும் உடனே ஒரு வேலை கொடுப்பாங்க, இல்லை என்ஜாய்மெண்ட் வந்துடும். ஏதோ ஒரு நியூஸ் வரும், ஏதோ ஒரு செல்ஃபோன் மூலமாக இன்ஸ்டா, யூடியூப், ஃபேஸ்புக்கில் ஏதோ ஒரு விஷயம் ஒன்று ஃபாலோ ஆகும். அதை ஃபாலோ நம்ம பண்ண மாதிரி இருக்கும். ஸோ மகரம் இந்த வாரத்தில் முக்கியமாக ரிஸ்க் எடுத்து செய்யலான்னு நினைக்க வேணாம். லேசாக விடுங்க. இந்த வாரம் ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க. முருகனை வழிபாடு பண்ணுங்கள், நல்லது நடக்கும். கும்பராசி, கும்பராசிக்காரர்களுக்கு வெளியூர் பயணங்கள் அனுகூலமாகும். மனசில் நிறைய மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடக்கும். உங்கள் மீது சில பேருக்கு விருப்பங்கள் ஏற்படும். உங்களுடைய விருப்பங்களை பல பேர் புரிந்து கொள்வார்கள். உங்களுக்கான கௌரவங்கள் உயரும். இந்த வாரத்தை பொறுத்தவரை பேச்சை ரொம்ப கம்மி பண்ணிங்க. டாக் லெஸ். போன வாரமும் நான் சொல்லியிருப்பேன், இந்த வாரமும் அதே தான், டாக் லெஸ். இந்த வாரத்தில் கூர்ந்து கவனிங்க, உன்னிப்பாக கவனிங்க நிறைய விஷயங்களை. பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கட்டுப்பாடே வேண்டாம். பணம் எவ்வளோ செலவாகுது, என்ன பண்ணுதுன்னு யோசிச்சிடாதீங்க, வேண்டாம். அது போகிற போக்குக்கு போகட்டும், எது வேணாலும் நடக்கட்டும், ஆனால் நமக்கு நிம்மதி கிடைக்கட்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட கும்பம் இந்த வாரத்தை பயணிக்க வேண்டும். வெளியூர் பயணங்கள் அனுகூலமாகும். 4ஆம் தேதி 5ஆம் தேதி சுப செலவுகள் வந்து சேரும். அதே மாதிரி நல்ல மனுஷங்களுடைய நட்பு கிடைக்கும். சில பேருக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். அதனால் நல்ல மனிதர்கள், நல்ல பேருடைய கான்டாக்ட் உங்களுக்கு ஏற்படும். இந்த வாரத்தில் முக்கிய விஐபிகள் உங்களுக்கு நண்பர்கள் ஆவாங்க. முக்கியமாக சொல்லப்போனால் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம். எதிர்பாராத அளவுக்கு கொஞ்சம் பிஸியாக இருக்க வேண்டிய கட்டாயம், ஆனால் கொஞ்சம் கூட உடல் சோர்வு ஏற்படாது இந்த வாரத்தில். அது என்ன மாயமோ என்ன மந்திரமோ தெரியலைங்க. வேலை பார்த்துக்கிட்டே இருக்க, கொஞ்சம் கூட டைம் இல்லைங்க, ஆனால் உடல் சோர்வு இல்லைங்க, பரவாயில்லைங்க, இதே மாதிரி தொடர்ந்தால் கூட நல்லா இருப்பங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பு. ஹனுமான் வழிபாடு பண்ணுங்கள், ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுங்கள், பெருமாளோட கொஞ்சம் கனெக்ட் ஆகுங்க. இந்த வாரம் உங்களுக்கு நிறைய வெற்றிகளை கும்பத்திற்கு அள்ளி கொடுக்க போகிறார் குரு பகவானும் ஹனுமானும் தரப்போகிறார். நல்ல மனுஷங்களோட பாராட்டுகள் கிடைக்கும். நிறைய ஒயிட் கலர் யூஸ் பண்ணுங்கள். இந்த வாரம் சிறப்பாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க, நல்லது நடக்கும். ஜூன் 7க்குள் திருப்திகளை ஒரு உச்சத்தை அடைய முடியும். மீனராசி, மீனராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய வாரம். இந்த வாரம்
எதிர்பாராத செலவுகளை கொஞ்சம் சமாளிக்கணும். திடீர்னு செலவு வந்துடும், என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. நம்ம போட்ட திட்டம் ஒன்று, அது நடக்கிறது ஒன்று. அதனால் 10 ரூபாய் எங்கேயாவது கடன் வாங்கி கையில் வச்சுங்க. செலவு இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க, திடீர் செலவு வரும். ஒரு இடத்துக்கு போயிட்டுருப்பீங்க, 4 பேர் உங்களோட சேர்ந்து வருவாங்க, 3 பேர்கிட்ட காசே இருக்காது. உங்கள் காசை எடுத்து செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் உங்கள் கிரெடிட் கார்டையோ டெபிட் கார்டையோ கிழிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. ரொம்ப தெளிவாக இருங்க, தைரியமாக இருங்க. பெரிய மனுஷனாக இருப்பாங்க, அவங்கக்கிட்ட பணம் இருக்காது, அந்த நேரத்தில் இருக்காது. நீங்கள் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். திடீர்னு உங்களை பார்த்து ஒரு உதவி செய்யுன்னு சொல்லுவாங்க, மறுக்க முடியாது. ஸோ இந்த நேரத்தில் மறுக்க முடியாத உதவிகளை நீங்கள் இந்த வாரம் செய்தாக வேண்டும் மீனராசிக்காரர்கள். இந்த வாரத்தில் உங்கள் பேர், புகழ், கௌரவம் உயரும். நல்ல மனுஷங்களுடைய தொடர்பு ஏற்படும். ஜூன் மாதம் 7ஆம் தேதிக்குள் பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு கிடைக்கும். சில ஆலய தரிசனங்கள் அனுபவத்தை கொடுக்கும். சுப நிகழ்ச்சிகள் மூலமாக ஜூன் மாதம் 4ஆம் தேதி 5ஆம் தேதி பெரிய மனுஷங்களுடைய கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். சார், நான் அவரை பார்த்து இன்றைக்கி கை கொடுத்துட்டேன் சார், இன்றைக்கி அவர் என்னை பார்த்து சிரித்தார் சார், இன்றைக்கி அவரோட நான் பேசினேன் சார் அப்படின்னு 4ஆம் தேதி 5ஆம் தேதி 3, 4, 5 ஆகிய தேதிகள் உங்கள் வாழ்க்கையை திசை திருப்பும். நல்ல சந்தர்ப்பங்கள் அனுகூலமாகும். மீனராசியை பொறுத்தவரை வரவேற்புக்குரிய ஒரு வாரம். சந்தோஷமாக இருங்க. எப்படி வரவேற்பு ரிசப்ஷனில் எப்படி இருப்பாங்க, எதை பற்றியாவது கவலைப்படுவாங்களா? ரிசப்ஷன் ஏரியா பார்த்துருக்கீங்களா? அங்கே 3 பெண்கள் இருப்பாங்க, இல்லை 4 பெண்கள் இருப்பாங்க, ஒரு சந்தனம் வச்சுருப்பாங்க, பன்னீர் வச்சுருப்பாங்க, வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க. இப்போ அதுக்கு அடுத்து நடக்க போகிறது நமக்கு என்னென்னு தெரியாது, முன்னாடி நடந்தது மறந்துடும். ஸோ இதுதான் இந்த நேரம். இந்த வாரத்தை என்ஜாய் பண்ணுங்கள், மற்றதை பற்றி ஆண்டவன் பார்த்துப்பான். இதில் ஃபாலோ பண்ணுங்கள். மீனராசி பல துல்லியமான அனுபவங்கள் இந்த வாரத்தில் கிடைக்கும். ஜூன் 7ஆம் தேதிக்குள் மனம் பக்குவம் அடையும், வளர்ச்சி அடைவீர்கள். நல்லதை நோக்கி நம் பயணம் மேற்கொள்ளும். எதிர்பார்த்த திட்டங்களை சரியாக தீட்ட முடியும். புத்தி கூர்மையோடு செயல்படுங்கள். முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். நல்லது நடக்கும். உறவுகளே, இந்த வாரத்தில் நாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய 2 விஷயங்களை பற்றி பேசிட்டு நான் நிறைவு பகுதிக்கு வந்துடுறேன். முதல் விஷயம், இந்த வாரத்தில் வாகனங்களில் செல்லும் பொழுது மிக மிக கவனமாக எல்லோரும் செல்ல வேண்டும். வெளியிலேருந்து கிளம்புறோம் அப்படின்னா வாகனத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி எலுமிச்சம்பழம்லாம் வச்சு கூட வாகனத்தை எடுக்கலாம். கால்லேருந்து 4 வீலு, 2 வீலராக இருந்தாலும் சரி. கருடனை வணங்கி கருடனுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லிட்டு ஒரு 6 டைம் சொல்லிட்டு, சுதர்சன மந்திரம் ஒரு 6 தடவை, காயத்ரி மந்திரம் கூகுளில் சர்ச் பண்ணுங்கள், யூடியூப்பில் போடுங்க. சுதர்சன மந்திரம் காயத்ரி மந்திரத்தை ஒரு 6 தடவை சொல்லிட்டு புறப்படுங்க. உங்கள் காரியங்கள் முழு வெற்றி அடையும். வாகனங்களில் திடீர் கோளாறுகள் 12 ராசிக்காரர்களுக்கும் ஏற்பட வாய்ப்பு இருக்கும். அதனால் இதை சரி செய்து கொள்வதற்கான நல்ல வாய்ப்புகள் ஏற்படும். பஸ்ஸிலேயே போகிறோம் சார் அப்படின்னாலும் அந்த பஸ்ஸு திடீர்னு நமக்கு கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கும். அதனால் கருடனையும் நாம் சுதர்சன மகாவிஷ்ணுவையும் வணங்கிட்டு செல்வது நல்லது, எந்த பயணமாக இருந்தாலும். ஆனால் பயணங்களை இந்த வாரம் கண்டிப்பாக நடத்த வேண்டிய கட்டாயம் உண்டு. 12 ராசிக்காரர்களுக்கு பயணங்கள் அனுகூலமாக கருடனையும் நீங்கள் சுதர்சன மகாவிஷ்ணுவையும் வணங்கிட்டு செல்லுங்க, போதுமானது, வெற்றி கிடைக்கும். இந்த வாரம் முடிவில் சனி ஞாயிறு அத்தனை பேர் வீட்டிலையும் திருஷ்டி சுற்றி போடுது. ஒரு கைப்பிடி கல்லுப்பு உங்கள் தலையை 3 தடவை சுற்றி உங்கள் வீட்டில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி அந்த தண்ணிக்குள்ளே போடுங்க. கண் திருஷ்டி இந்த வாரத்தில் கண்டிப்பாக ஏற்படும். கண் திருஷ்டியிலிருந்து விளக்குகள் ஏற்படுத்திக்கிங்க, நல்லது நடக்கும். மீண்டும் உங்களை அடுத்த வாரத்தில் இனிய பொழுதில் சந்திக்கிறேன். உற்சாகமாக இருங்கப்பா பிள்ளைகளா, சந்தோஷமாக இருங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் சந்திப்போம். நாம் பிரச்சனைகளை கூட அர்ச்சனை மாதிரி யோசிக்கணும். சுவாமிக்கு எந்த அளவுக்கு நம்ம ஆராதனை பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நாம் நல்லா இருக்க முடியும். நம்ம மனசு தான் கோயில். நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற அந்த உயிர் ஓட்டம் தான் இறைவன். இந்த இறைவனை சந்தோஷப்படுத்துவோம். நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறோம், நல்லா இருக்க போகிறோம். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நல்லது நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.